மகிமைப்படுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேட்கலாம் பிதாவே. நாம் யாவரையும் நின்று ஒரு சில பாடலை நாம் பாடி தேவாதி தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அவர்களை பற்றி நாம் உற்சாகமாக மாற்றோம். Hallelujah.
மறக்குமப்பா. எல்லா குறைகளை நம்மை மறக்குமப்பா. இந்த புதிய வாரத்திலே எல்லாம் நிறைவாய், 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 ஆசீர்வாதமாய் மாற்றுவதற்கு நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரமப்பா. உமக்கு ஸ்தோத்திரமப்பா. உமக்கு ஸ்தோத்திரமப்பா. உம்முடைய தெய்வீக பிரசன்னம் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டுமப்பா. ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளட்டுமப்பா. ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளட்டுமப்பா. பரிசுத்த ஆவியானவரே, நீர் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்வீராக. நீர் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்வீராக.
ஸ்தோத்திரங்கள் எல்லாம் உமக்கே நாங்கள் எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் தேவர்கள் நல்ல பிதாவே. ஆமென். நாம் யாரும் நின்றவனமாய் ஒரு பாடலை பாடுவது கற்றுக்கொண்டு காணிக்கை படைக்கலாம். Oh,
செய்வீராய். நம்முடைய பிள்ளைகள் படைத்த காணிக்கைகளை கர்த்தாவே ஆசீர்வதித்து அங்கீகரிப்பதற்குரிய பிரதிபலன் ஆசீர்வாதங்கள் நன்மைகளையும் மேலே 100 மடங்கு தருவேன். நித்திய ஜீவனை கர்த்தரை கட்டிடும்படியாக நீ ஜெபிக்கிறோம். செய்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தாவே நீ வாய்ப்பு செய்யும்படியாக நீ ஜெபிக்கிற மாட்டவில்லை. கடன் பிரச்சனையோடு காணப்படுகிற பிள்ளைகளுக்கு கடன்களை அடைக்க வழிவாசலை திறந்துள்ளங்க. வேலையில்லாத தொழில் இல்லாத பிள்ளைகளுக்கு கர்த்தரை ஏற்ற வேலைகளை தொழில்களை கொடுத்து கர்த்தரை ஆசீர்வதிக்கும்படியாக நீ ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பேர் பேராய் ஆசீர்வதித்தார். தேவனே இருக்கிற கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, காத்துக் கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. வேதத்திலிருந்து நாம் ஒரு வசனத்தை வாசித்து நாம் தியானிக்கலாம். சங்கீதம் 121 சங்கீதம் 1, 2 வசனங்களை நாம் எடுத்து வாசிக்கலாம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். நாம் தலையை தாழ்த்தி கண்களை மூடி இன்னொரு விசை கண்டையபடி நாம் ஜெபிக்கலாம். அப்பா பிதாவே, மறுபடியும் உடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே பாதத்தில் வந்திருக்கிறோம். அடியாரோடு கர்த்தர் பேசுங்க, ஜனங்களோடு கர்த்தர் பேசுங்க. உடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய் கிரிச்சிக்கிற அந்தகார வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே கட்டப்படுவதாக. இமால லோதனி சகோதரனே தியாத்தனே தூயாவியாருடைய ஆளுங்களாய் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். நிலத்தை கொழுப்பை உண்டது போல நம்முடைய பிள்ளைகள் உங்களுக்குள்ளாய் பலனடை ஆவியான அழுக்கிறோம். இந்த வார்த்தைகள் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை, ஆசீர்வாதத்தை, சுகத்தை, தீர்க்காயசை, நித்திய ஜீவனை கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதம் இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென். மறுபடியும் எல்லாரும் எடுத்து வைத்துக் கொள்ளலாம். சங்கீதம் 121 1-2 வசனங்கள். எனக்கு ஒத்தாசை பர்வதங்களுக்கு நேராக கர்த்தரை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். கர்த்தரின் ஒத்தாசை என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒத்தாசை அவசியமாக இருக்கிறது. உதவி என்று சொல்லலாம். நம்முடைய தேவனுக்கு பெயர் சமயத்திற்கேற்ற சகாயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்ற வேளையிலே உதவி செய்கிற தேவன் என்று அர்த்தம். தாவீதுடைய வாழ்க்கையிலே அவன் மிகப்பெரிய அரசனாக இருந்தாலும் எல்லா சூழ்நிலையும் அவன் கர்த்தரை அவன் சார்ந்திருக்கிற மனுஷனாய் காணப்பட்டான். ஒத்தாசையை தேவனிடத்தில் பெற்ற மனுஷனாய் காணப்பட்டான். குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே அவருக்கு மனுஷ தயவு அவசியமாயிருந்தது. மனுஷ தயவும் தேவ கிருபையிலும் ஞானத்திலும் அவர் வளர்ச்சியிலும் அவர் பெருகினார் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய வாழ்க்கையிலே நமக்கு ஒத்தாசை நம்முடைய தேவனிடத்திலிருந்து தான் வரும். வானத்தை பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வரும். அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த ஊரடங்கு நாட்களிலே ஒத்தாசையை தேவனிடத்தில் பெற்றீர்கள்? கைகளை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். இந்த கொரோனா தொற்றினாலே பெரிய பெரிய கவர்னர்ல இருந்து, முதலமைச்சர்ல இருந்து, தேச பிரதமர்ல இருந்து, தேச தலைவர்கள் இருந்து ஏராளமான பேருக்கு இந்த பாதிப்பு இருந்தாலும் தேவனாகிய கர்த்தர் நம்மை, நம்முடைய குடும்பங்களை கர்த்தர் பாதுகாத்தார். அல்லேலூயா. ஆமென். ஒரு மருத்துவத்துறையில் இருக்கிற ஒரு நபரிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறது. அவர் இவ்வாறாய் சொன்னார், கொரோனா என்பது எல்லாருக்குமே வந்துட்டு போயிருக்கும், நமக்கு தெரியாம இருக்கு அப்படின்னா. கைகளை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஆனா தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேலரை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. தேவன் தம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். சங்கீதம் 91:2 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கொள்ளை நோய்க்கு நம்மை தப்புவிக்கிற தேவன். அல்லேலூயா. அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அல்லேலூயா. கிறிஸ்துவின் செட்டையாய் இந்த ஆழ்வார்த்தின் பட்டணத்திலே கர்த்தருக்கு விசுவாச ஐக்கிய திருச்சபை கர்த்தர் வைத்திருக்கிறார். அவருடைய செட்டையின் நிழலுக்குள்ளே இருக்கிற உங்களை என்னையும் பாதுகாக்கிற தேவன். ஒவ்வொரு சமயத்திலும் கர்த்தர் ஒத்தாசை அனுப்பி கர்த்தர் அற்புதங்களை செய்து வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை பணம் குறையா இருக்கலாம்,
வேலையில்லா திண்டாட்டங்கள் வந்திருக்கலாம், பொருளாதார நெருக்கடிகள் வந்திருக்கலாம், சில பயங்கள் திகைகள் உங்களுக்கு வந்திருக்கலாம். எல்லா பயத்திற்கும் நீங்களாக்கி பாதுகாக்கிறது நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. காரணம் அவருடைய செட்டை நிழலுக்குள்ளே நாம் இருக்கிறபடினாலே தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை அற்புதமாய் பாதுகாத்து வழி நடத்துகிற சர்வ வல்லமையுள்ள தேவனாய் அவர் இருக்கிறார். வாதையும் கூடாரத்தை அணுகாது. ஹல்லேலூயா. கர்த்தர் கிருபையாய் பாதுகாத்தார். சில பேருக்கு வந்தாலும் அந்த வாதையிலிருந்து விடுதலை கொடுக்கிற தேவன், வியாதியை உன்னிலிருந்து விலக்குகிற தேவன், வியாதி படுக்கையை மாற்றுகிற தேவன், வியாதிகளை நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்த தேவன். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த கொரோனா நோய் தெரியுமா தெரியாதா? 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த கொரோனா வியாதியை அவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். ஹல்லேலூயா. இன்னும் அந்த நோய் வராத நோய் எல்லா நோய்களையும் இயேசு சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். ஹல்லேலூயா. இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை. சதவை சொல்லுங்க. இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை. ஹல்லேலூயா. அவருடைய தழும்புகளால் குணமானோம். ஹல்லேலூயா. ஆமென். ஒவ்வொருவருக்கும் ஒத்தாசை அவசியமாய் இருக்கிறது. பரலோகத்தை நோக்கி கண்ணோக்கி பார்க்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். மிகவும் ஐஸ்வர்யம் நிறைந்த நாடுகள், அமெரிக்கா போன்ற செல்வ செழிப்பான நாடுகள், இந்த கொரோனா நோய் ஜப்பான், சைனா, பெரிய பெரிய வளர்ந்த நாடுகள் எல்லாம் கதிகலங்க வைத்து விட்டது. கைகள் வைத்து ஒரு அல்லே சொல்லுங்க. ஆமென். சத்தமா ஒரு அல்லே சொல்லுங்க. ஒரு மருத்துவரும் ஒருவருக்கொருவர் பேசிக் கொள்கிறார்கள். அந்த வலைதளங்கள் அது வந்திருக்கிறது. நான் சொல்றாரு, கொரோனா வராத வரைக்கும் நல்லது, வந்துட்டா தப்பி பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஹல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லே சொல்லுங்க. ஆனா நம்ம மக்களுக்கு பயமே இல்லை. முகக்கவசம் கண்டிப்பா என்ன செய்யணும்? வெளியில போகும்போது அணியணும், உள்ள இருக்கும்போது அணியணும். சமூக இடைவெளிகளை நாம் பின்பற்ற வேண்டும். நோய் வராமல் பாதுகாக்கிற தேவன். வசனம் சொல்லப்பட்டிருக்கு, விசுவாசத்தோட தைரியத்தோட ஞானத்தையும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். விசுவாசம் அவசியம், தைரியம் அவசியம். தைரியத்தோட என்ன வேணும்? ஞானம் அவசியமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்களை என்னை பாதுகாக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் இம்மட்டுமாய் கூட இருந்திருக்கிறார். முதல் ஞாயிற்றுக்கிழமை நாம் சபையில் ஆராதிக்க கிருபை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். உங்களுக்கு ஒத்தாசை அனுப்புவார். இதுவரை இழந்து போன நன்மைகளை, சரீர சுகத்தை, சமாதானத்தை எல்லாவற்றையும் கர்த்தர் திரும்ப தந்து உங்களுக்கு ஒத்தாசை அனுப்புவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? வானத்தை பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஆமென். சில வேளையில் அப்படியே ஜெபம் அப்படியே ஜெபிச்சுட்டே போற நேரத்துல வானத்தை பார்த்துட்டு, ஆண்டவரே எவ்வளவு பெரிய வானத்தை பூமியை உண்டாக்கி இருக்கிறேன், எவ்வளவு அழகா உண்டாக்கி இருக்கிறேன். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. சங்கீதம் 19ஆம் சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ மகிமை. வானத்தை பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய மகிமையை நீங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நான் சொல்ற நேரம்லாம் ஜெபிக்கிற நாள்ல, ஆண்டவரே வானத்தை பூமி உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன், எங்கள் திருச்சபை மக்களை இரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளும் சட்டை நிழலிலே மூடிக்கொள்ளும். ஆண்டவரே, இந்த நோய் தாக்குதல் வராதபடி வந்தாலும் நீ சுகப்படுத்துகிற தேவன், உம்முடைய பிள்ளைகளை விடுதலையாக்கும். ஆண்டவரே, பாதுகாத்துக் கொள்ளும் என்று சொல்லி எத்தனையோ நாட்கள் கண்ணீரோட ஜெபித்த நாட்கள் உண்டு. கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் கிருபையாய் நம்முடைய நீதியோ, நம்முடைய பரிசுத்தமோ, நம்முடைய ஜெபமோ இல்ல, எல்லாருடைய கிருபை. கைகளை வைத்து சொல்லுங்க. எல்லா தேவனுடைய கிருபை, எல்லா தேவனுடைய கிருபை. தேவன் பரலோகத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை அனுப்புகிறபடினாலே அற்புதங்களின் தேவன் ஏராளமான நன்மைகளை செய்திருக்கிறார். ஆமென். ஆமென். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஒத்தாசை அனுப்புகிற தேவன் ஏராளமான ஒத்தாசைகளை கர்த்தர் அனுப்பியிருக்கிறார். சில வேளையில் பணம் இல்லாமல் இருந்திருக்கலாம், பொருட்கள் இல்லாமல் இருந்திருக்கலாம், அல்லது மக்கள் நம்மை கைவிடுகிறது போல காணப்படலாம், மருத்துவர்கள் கைவிட்டிருக்கலாம். கர்த்தர் ஒருபோதும் நம்மை கைவிடல, கைவிடாத தேவன். ஆமென். வேதத்தில் ஏராளமான
ஒத்தாசைகளை அனுப்பும்படியாய் நாம் தேவனை நோக்கி பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. உங்களுக்கும் எனக்கும் மாதிரி யார் என்று சொன்னால் இயேசுதான் மாதிரி. அல்லேலூயா. இன்றைய 12 சொல்லப்பட்டிருக்கு, மேலும் போன்று இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து பாவமான பாரமான யாவற்றையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். அல்லேலூயா. நாம யாரை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம்? கை வைத்து சொல்லுங்க, இயேசுவை நோக்கி. இயேசுவை நோக்கி. அல்லேலூயா. நான் பொறுமையோடு ஓடுவேன். அல்லேலூயா. ஆமென். பொறுமையோடு ஓடுறீங்களா? சில பேர் நினைக்கிறாங்க, ஐயா இதுலயே அதுலயே. சில ஆப்பிரிக்கா நாடுகள்ல எந்த பயிர் வகைகளும் ஒன்றும் இல்லாம களிமண்ணை அடை மாதிரி சுட்டு சாப்பிடுறாங்க. ஒருவேளை சாப்பாடு இல்லாத ஜனங்கள் ஏராளமான மக்கள் இருக்கிறார்கள். நான் கர்த்தர் உங்களை என்னை பார்த்து சொல்கிறார், காகங்களை கவனித்து பாருங்கள், அவைகளை பிழை போட்டுகிற தேவன் உங்களை என்னை பிழை போட்டிருக்கிறார். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியத்திலே சேர்த்து வைப்பதும் இல்லை. நிறைய பெரிய பெரிய பணக்காரத்துல பேசும்போது என்னுடைய நண்பர் ஒருத்தர் பெரிய தொழிலதிபராக இருக்கிறாரு. சொன்னாரு, எல்லாம் சேமிப்பெல்லாம் காலி ஆயிடுச்சு, நகைகள் எல்லாம் பேங்க்ல வச்சாச்சு, எல்லாம் போயிட்டு தெருக்கு வந்துருமோன்னு நினைச்சா கர்த்தர் கிருபையாய் பாதுகாத்தார். கைகளை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும் கர்த்தரை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மை. நீங்க அதிகாலையில் கர்த்தரை தேடுவீர்களானால், ஞாயிறுதோறும் கர்த்தரை ஆராதிக்க சபைக்கு வருவீர்களானால், சேலஞ்சா வேத வார்த்தைப்படி உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு ஒரு குறையும் வராது. கை வைத்து சொல்லுங்க, எனக்கு கர்த்தரை தேடுகிறபடினாலே ஒரு நன்மையும் குறைபடாதே. எத்தனை பேர் நம்புறீங்க? பஞ்ச காலத்திலே உயிரோட காக்கிறதே இஸ்ரவேல் ஜனங்களை அற்புதமாய் வனாந்திரத்திலே 40 ஆண்டுகள் செழிப்பாய் செல்வ செழிப்பாய் வழி நடத்தி வந்த தெய்வம். வனாந்திரத்தில் நடத்துகிற தேவன். 5 மாதங்கள் சிலருக்கு வனாந்திரமாய் இருந்திருக்கலாம். கர்த்தர் அற்புதமாய் உங்களை என்னை நடத்தி வந்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நீங்களும் நானும் எங்க கண்களை எங்க ஏறெடுக்கணும்னா, நம்ம இதுவரைக்கும் சுத்தி பார்த்துப்போம், நண்பர்களை பார்த்துப்போம், உறவினர்களை பார்த்துப்போம், இவங்க உதவி செய்யலாம்னு பார்த்துருப்போம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்துல தான் உங்களுக்கு எனக்கு ஒத்தாசை வரும். ஆமென். ஆனபடினாலே உங்களுடைய கண்களை எங்க ஏறெடுக்கணும்? வானத்துக்கு நீங்கள் ஏறெடுக்கணும். அல்லேலூயா. ஒத்தாசை வந்திடுமே, எனக்கு ஒத்தாசை வரும், பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். அல்லேலூயா. ஆமென். இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓட வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டும். இயேசுதான் நமக்கு நல்ல மாதிரி. ஆமென். கை வைத்து சொல்லுங்க, இயேசுதான் எனக்கு மாடல், இயேசுதான் சூப்பர் ஸ்டார். அல்லேலூயா. இயேசுதான் என் ராஜா, இயேசுதான் என் தகப்பன், இயேசுதான் என் சிநேகிதர், இயேசுதான் என் மூத்த சகோதரர், இயேசுதான் என்னுடைய நண்பர், இயேசுதான் என் மணவாளன். அல்லேலூயா. ஆமென். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். இந்த ஊரடங்கு நாட்களிலே எவ்வளவு நஷ்டத்தை, துன்பத்தை, அவமானத்தை கண்டீர்களோ, அதை விட கர்த்தர் நிறைவான ஒத்தாசை உங்களுக்கு அனுப்புகிறார். அல்லேலூயா. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் உலகத்துக்கு வந்தார்கள் வார்த்தைப்படி இழந்து போனதெல்லாம் வரப்போகுது. கை வைத்து சொல்லுங்க, நான் இழந்து போனதெல்லாம் வரப்போகுது, எனக்கு ஒத்தாசை வரப்போகுது. ஆமென். அல்லேலூயா. மேற்கிலிருந்து கிழக்கிலிருந்து ஒத்தாசை வராது, பரலோகத்தின் தேவனிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அல்லேலூயா. ஆமென். இயேசு கிறிஸ்து செய்த ஒவ்வொரு அற்புதங்கள்ல குறிப்பிட்ட மிகப்பெரிய அற்புதம் ஒன்று உண்டானால் அது லாசருடைய மரித்த லாசரை உயிரோடு எழுப்பின சம்பவம். யோவான் 11ஆம் அதிகாரம்
41ஆம் வசனத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை இவ்வாறாய் சொல்லப்படுகிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்தில் இருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. கைகளை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு ஜெபத்துல மிகப்பெரிய ரகசியத்தை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். இதுவரைக்கும் எத்தனையோ ஆண்டுகள் நீங்க ஜெபித்து ஜெபம் கேட்கப்படலைன்னா இயேசு கிறிஸ்து தான் ஜெபிக்கிறதுக்கு மாதிரி. அவர் சொல்றாரு, நான் ஜெபிப்பதற்கு நீ பதில் கொடுப்பீர் என்பதை அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். நீர் எனக்கு செவி கொடுக்கிறபடியினால் அல்ல, செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. இன்னையிலிருந்து உங்க ஜெபம் எப்படி மாற போகுதுன்னா, ஆண்டவரே ஜெபத்திற்கு நீ செவி கொடுத்தபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவனே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய பாதத்திலே வந்திருக்கிறோம். நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் எப்படிதான் ஆரம்பிக்கணும்? இது எப்படி யார் சொல்ல முடியும்னா, தேவனுக்கு உங்களுக்குள்ள உறவுல நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா நீங்க அப்படி ஜெபிக்க முடியும். அல்லேலூயா. பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து ஒன்றாய் இருந்தபடியினாலே பிதாவோடு உள்ள ஐக்கியம், உறவு, பிதா என்ன சொல்றாங்க அதைத்தான் அவர் இயேசு செய்தார். ஆனபடினாலே மரித்து 4 நாளாய் போன லாசர் கல்லறை முன்னாடி வந்து ஒரு சின்ன ஜெபம் பண்றாரு. அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு ஜெபம் பண்றேன்னு சொல்லி சில பேர் பண்றதுலாம் பயங்கரமா, அது ஜெபத்துல திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்துல வெரைட்டியா ஜெபிக்கிறாங்க. பேயை துரத்துறது, கண்ணை பிடிச்சு அமுக்கிறது, வத்தல் பொடி போடுறது, என்னெல்லாமோ பண்றாங்க. அல்லேலூயா. வேதத்துல எதெல்லாம் சொல்லப்படலையோ எல்லாத்தையும் பண்ணுகிறவர்களாக காணப்படுகிறார்கள். ஆமென். சாந்தினர் கோவில ஒரு இடத்துக்கு ஜெபிக்க போனா ஒரு சகோதரி சொல்றாங்க, அங்க போனா பக்கத்துல ஏதாவது பிடிச்சுக்கிடணும், ஏன்னா பிடிச்சு தள்ளி விட்டுருவாங்க. அல்லேலூயா. கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு விழுந்து கிடந்தவர்களை தூக்கினார். இன்னைக்கு விழாத ஆட்களை பிடிச்சு தள்ளுற ஆட்கள் ஆமென் இருக்கிறார்கள். ஆனா இயேசு கிறிஸ்து அவருடைய ஜெப மாதிரி இன்னைக்கு இருக்கிற ஊழியக்காரங்களா இருந்தா செத்து போனதுக்கு முன்னாடி உருண்டு பிறண்டு போய் அல்ல பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா அவர் ஒண்ணுமே சொல்லல, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சொல்லி முடித்து லாசரே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் அவர் சொன்ன உடனே லாசர் என்ன செய்தான்? வெளியே வந்தான். அல்லேலூயா. செத்து 4 நாளாய் போன அவனுக்குள்ளே ஜீவன் வந்தது. காரணம், பிதாவை நோக்கி தம்முடைய கண்களை ஏறெடுத்தார். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும்பொழுது செத்து போன மரித்து 4 நாளாய் நாறி போன மனுஷனுக்குள்ளே ஜீவன் வரும். அல்லேலூயா. உங்களுடைய உறவுகளுக்குள்ளே, உங்களுடைய பெற்றோர், கணவர், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய மனைவி, யாருக்குள்ளே இந்த ஆத்மா செத்து நாறி போயிருந்தால், பாவத்தை நிமித்தம் மரித்த நிலைமையில் இருந்தாலும், இந்த நாளிலே கர்த்தர் சொல்கிறார், அவர்களுக்கு ஒத்தாசை வந்து அவர்களும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. உங்களுடைய குடும்ப அங்கத்தில் ரட்சிக்கப்படாத கணவர், ரட்சிக்கப்படாத மனைவி, பிள்ளைகள், பெற்றோரை கர்த்தர் உயிர்ப்பிக்கிற தேவன். அல்லேலூயா. ஆமென். ஆனால் நீங்களும் நானும் விசுவாசிக்க வேண்டும். நான் விசுவாசித்திருக்கிறதே நான் என்று அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. ஆமென். எபிரேயர் 12:11 சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசம் என்பது நம்பப்படுகையில் உறுதியும் காணப்படாதவைகளில் நிச்சயமாய் இருக்கிறது. அல்லேலூயா. விசுவாசம் எப்படி இருக்கணும்? எது இல்லையோ அது இருக்குதுன்னு நம்பணும். அல்லேலூயா. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. ஆமென். எது இல்லையோ அதை நீங்க என்ன செய்யணும்? நம்பணும். அல்லேலூயா. இரண்டாவது, நீங்க உங்களுடைய விசுவாச கண்களினாலே நீங்க என்ன செய்யணும்? பார்க்கணும். அல்லேலூயா. உலகத்துல மிகப்பெரிய திருச்சபை தென்கொரியாவில் பாலியான்சோ அவர்கள் மிகப்பெரிய திருச்சபை நடத்தி வருகிறார்கள். அவருடைய ஆரம்ப ஊழியத்துல ஒரு கொட்டையில ஒழுகிற கொட்டையில அவர் கர்த்தரை ஆராதித்து வந்தார். ஏறத்தாழ ஒரு 5-6 பேர் வருவாங்க. அதுல ஒரு 2-3
வாலிபர்கள் வருவார்கள். ஒரு நாளில் இவர் விசுவாசத்தோடு இவ்வாறாக சொன்னாராம், இங்கிலாந்து தேசத்தை தயாரிக்கப்பட்ட இங்கிலாந்து சைக்கிள் கர்த்தர் எனக்கு கொடுக்க போகிறார் அப்படின்னு கொஞ்ச நாள் சொல்லிட்டு இருந்தாராம். ஒரு நாள் சொன்னாராம், கர்த்தர் எனக்கு கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆறாவது முடிஞ்ச உடனே பசங்க வேக வேகமா அவர் ஒரு சின்ன கொட்டையில இருந்தாராம். அதுக்குள்ள ஓடி போய் அங்கங்க தேடி பார்த்தோம்னா சைக்கிளை காணும். அவடத்துல வந்து கேட்டாங்க, ஐயா பாஸ்டர் ஐயா, சைக்கிள் வெளிநாட்டு சைக்கிள் வந்துருக்கீங்களே, எங்க சைக்கிள் எங்க? அப்போ அவர் சொன்னாரா, இப்போதான் சைக்கிள் கருவாய் என்னுடைய இருதயத்தில் உருவாகி இருக்கிறது. கைகள் வைத்து ஒரு அல்லே சொல்லுங்க. நம்பப்படுகள் உறுதி உங்களுக்குள்ளே வந்தால் உங்களுடைய வாழ்க்கையில எது இல்லையோ அது இருக்குன்னு நீங்க நம்ப ஆரம்பிச்சிருவீங்க. அடுத்தபடியா நீங்கள் பார்க்க ஆரம்பித்து விடுவீர்கள். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லே சொல்லுங்க. நாம் தரிசித்து நடவாதபடி விசுவாசித்து நடக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். நம்பப்படுகள் உறுதி, காணப்படாதவர்கள் நிச்சயம். விசுவாசத்துக்கு அடையாளமாய் நாம் சில காரியங்களை செய்ய வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. 75 வயதிலே ஆபிரகாமை கர்த்தர் அழைத்து, மகனே ஆபிரகாமை வெளியே வா, வானத்து நட்சத்திரங்களை எண்ணிப்பார். எண்ணும் பொழுது அவர் ஒவ்வொன்றையும் தன்னுடைய குழந்தைகளாக பார்த்தார். ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய சந்ததி இவ்வனமாய் இருக்கும். அவர் அவனை வெளியே அழைத்து வானத்தை அண்ணாந்து பார். நட்சத்திரங்களை எண்ண முன்னால் கூடுமானால் அவைகளை எண்ண என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வனமாய் இருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான். அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். ஒரு அல்லே சொல்லுங்க. ஆமென். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 5-6 வசனம். 15ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 15:5-6 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் விசுவாசித்தான், கர்த்தர் அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் விசுவாச மார்க்கத்தார் யாவரும் நீங்களும் நானும் ஆபிரகாமின் புத்திரராய் இருக்கிறோம். அல்லேலூயா. இஸ்ரவேல் தேசத்தின் ஜனங்கள் மாத்திரமல்ல, உலகமெங்கிலும் இருக்கிற யூதர்கள், இஸ்ரவேல் தேசத்தை சேர்ந்த ஜனங்கள் மாத்திரமல்ல, ரட்சிக்கப்பட்ட எல்லா ஜனமும் விசுவாசிக்கிற தேவனை விசுவாசிக்கிற எல்லா பிள்ளைகளும் நாமும் ஆபிரகாமுடைய சந்ததியாய் இருக்கிறோம். கைகளை வைத்து உடனே சொல்லுங்க. ஆபிரகாமுடைய சந்ததி என்று சொன்னால் ஆசீர்வாதத்தின் புத்திரர், வாக்குத்தத்தத்தின் புத்திரர். உங்களுக்கு எனக்கு தான் கர்த்தர் ஆசீர்வாதத்தை வைத்தார். அவன் எண்ணும் பொழுது விசுவாசித்து எண்ணினான். எண்ணும் பொழுது வானத்தை அண்ணாந்து பார்த்தான். நீங்க அந்த பார்க்க கூட மருந்துகளையும் மாத்திரைகளையும் மருத்துவர்களையும் உங்களுடைய உறவுகளையும் கண்டவங்களை நம்பினீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்காது. நம்முடைய திருச்சபையை சேர்ந்த ஒரு சகோதரிக்கு பல ஆண்டுகள் குழந்தை இல்லாமல் இருந்தது. நம்முடைய திருச்சபைக்கு வந்தார்கள். ஆனால் கர்த்தர் செய்த காரியம், கடைசியாக அவர்களுக்கு ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் தம்முடைய மகிமையை அளவில்லாமல் ஊற்றினார். கரங்களை வைத்து ஒரு அல்லே சொல்லுங்க. அளவில்லாமல் ஊற்றினார். நம்முடைய ஆவின் மழையை ஊற்றினார். தேவ பிரசன்னம் இறங்கின பொழுது பல ஆண்டுகள் கழித்து அந்த சகோதரியை பார்த்து சொன்னேன், கர்த்தர் உங்களுக்கு கர்த்தத்தின் கனியை கொடுக்கிறார். அல்லேலூயா. அடுத்த முறை நான் நல்ல செய்தி கேட்பேன் என்று சொன்னேன். அதுபோல அவர் 3 மாதம் கழித்து போன் பண்ணாங்க, பாஸ்டர் நீங்க சொன்ன மாதிரி குழந்தை பாக்கியத்தை கர்த்தத்தின் கனியை கர்த்தர் தந்திருக்கிறார், கன்ஃபார்ம் ஆயிட்டு அப்படின்னு சொன்னாங்க. கைகளை வைத்து ஒரு அல்லே சொல்லுங்க. ஒரு சகோதரிக்கு அதே மாதிரி தான் இந்த ஃப்ரெண்ட்ல உட்கார்ந்து அடிக்கடி கண்ணீரோட காணப்படுவார்கள். ஒரு நாள் 6வது முடிஞ்ச உடனே ஆவியானவர் சொன்னார், இந்த மகளுக்கு நான் கர்த்தத்தின் கனியை கொடுக்கிறேன். அந்த மகா கையில துண்டோட குழந்தை வைத்திருக்கிறத பார்த்தேன். எனக்கு 6-7 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அந்த சகோதரிக்கு கர்த்தர் இன்னைக்கு ஒரு நல்ல ஆண் குழந்தை கொடுத்திருக்கிறார். கரங்களை வைத்து ஒரு அல்லே சொல்லுங்க. நீங்களும் நானும் விசுவாசத்தின் புத்திரர், ஆபிரகாமுடைய சந்ததி. நீங்களும் நானும் நம்புகிறதுல உறுதியா இருக்கணும்னு சொன்னா அது உங்களுடைய விஷயத்துல வரணும், தரிசனத்துல வரணும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். கூத்துடியில் ஒரு கணவன் மணிக்கு ஜெபிக்க போயிருந்தோம். கர்த்தர் சொன்னார், அவங்க நாங்க எவ்வளவு டெஸ்ட் பண்ணோம், அதெல்லாம் டாக்டர்கள் அப்படி இப்படின்ட்டாங்க, குழந்தையே பிறக்காதுட்டாங்க. ஜெபிக்கும் போது கர்த்தர் சொன்னார், ஒன்றுக்கு மேற்பட்ட பிள்ளைகளை கர்த்தர் கொடுப்பார், அவனமாய் கர்த்தர் கொடுத்தார். கைகளை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏன் சொல்றேன், விசுவாச மார்க்கத்தால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. விசுவாசத்துக்கு அடையாளமா நட்சத்திரத்தை எண்ணினா நீங்களும் நானும் என்ன செஞ்சுப்போம், முதல்ல ஒன்ன தாரம், அதுக்கப்புறம் எண்ணி முடியாது நான் பார்க்கிறேன் அப்படின்னு. அப்படி இல்லை, ஆபிரகாம் விசுவாசித்து நட்சத்திரங்களை எண்ணினான். அல்லேலூயா. இன்றைக்கு எண்ணக்கூடாத வண்ணமாய் சீனா தேசத்திலே, இந்தியா தேசத்திலே, உலகம் எங்கிலுமாய் கோடான கோடி
ஆபிரகாமுடைய சந்ததி இருக்கிறார்கள், தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஆமென். கைகள் வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya. நீங்க நானும் பார்க்க வேண்டிய ஒத்தாசை அனுப்பும் பர்வதத்தை நோக்கி பார்க்க வேண்டும். ஆமென். இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். ஆமென். கண்மலையாகிய கிறிஸ்துவை நோக்கி பார்க்க வேண்டும். ஆமென். அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். அவர்களுடைய முகம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். அவரை நம்பி இருக்கிற பிள்ளைகளை ஒருபோதும் வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார். ஆமென். ஒருபோதும் கைவிடாத தேவன். ஆமென். அவரை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளை பிரகாசம் அடைய செய்வார். ஆமென். அற்புதங்களை செய்கிற தேவன். ஆமென். உங்களுடைய வாழ்க்கையில் ஏராளமான நன்மைகளை கர்த்தர் செய்திருப்பார் அல்லவா? அந்த நன்மைகளை ஒன்னொன்னா சொல்லி துதிங்க. ஆண்டவரே, இந்த வியாதியில விடுதலை தந்திர, இந்த பலவீனத்துல எனக்கு சுகம் தந்திர, இந்த மரண கட்டுகளில் எனக்கு சுகம் தந்திர, இந்த பொருளாதார நெருக்கடியில் என்ன அற்புதமா நடத்தினீர. ஹல்லேலூயா. அப்பா செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்கிறேன், ஆர்வத்தோடு நன்றி சொல்லி துதித்து மகிழ்கிறேன். அப்பா செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்கிறேன், ஆர்வத்தோடு நன்றி சொல்லி துதித்து மகிழ்கிறேன். நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா. அப்பா செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்கறீங்களா? எழுதி வச்சிருக்கிறீங்களா? 5 மாதங்கள் கர்த்தர் அற்புதமாய் நடத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த 9வது மாதத்தை காண செய்த தெய்வம் கர்த்தர் நல்லவர். ஆமென். 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 அவர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்த பிள்ளைகளுக்கு தான் தெரியும். சமயத்துக்கு ஏற்ற சகாயம் ஆமென். ஒருபோதும் கைக்காததே, ஆமென். ஒருபோதும் நம்மை விட்டு விலகாததே. ஆமென். அற்புதமாய் நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் அவரை நோக்கி பார்க்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கைகளை வைத்து சொல்லுங்க, நான் தேவனை நோக்கி பார்ப்பேன், நான் தேவனை நோக்கி பார்க்கிறேன், அக்கம் பக்கம் பார்க்க மாட்டேன், பக்கம் பார்க்க மாட்டேன், கர்த்தரே நோக்கி பார்ப்பேன். கர்த்தரை நோக்கி பார்க்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். இயேசு கிறிஸ்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஜெபித்தார். லாசரு கல்லறையில நின்று ஜெபிக்கிறார். நீர் எனக்கு செவி கொடுத்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். கை வைத்து சொல்லுங்க, இயேசப்பா, இயேசுவா, நீர் நீர் எனக்கு எனக்கு செவி கொடுத்தபடியால் செவி கொடுத்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம். அல்ல, இப்படி சொல்லுங்க, என் ஜெபத்தை கேட்டதுக்காய் என் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் என் ஜெபத்தை கேளுங்கப்பா, கேளுங்கப்பா, ஜெபத்தை கேளுங்கப்பா, கண்ணீருக்கு பதில் கொடுங்கப்பா. கண்ணீரோட ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. யாக்கோபு போராடி ஜெபித்தான் என்று நாம் வாசிக்கிறோம். ஆனால் யாக்கோபு மனக்கசந்து அழுது கண்ணீரோடு அவன் பொருத்தனைகளை பண்ணி அவன் ஜெபித்தான். கைகள் வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. கண்ணீரோடு ஜெபிக்கிற ஜெபம், அந்த ஜெபத்துக்கு எப்போ பதில் வரும்னா உங்க உள்ளத்துக்குள்ள ஒரு சமாதானம் வரும். ஆமென். 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 அப்படின்னா பாலியாங்க மாதிரி நீங்க என்ன சொல்லிடலாம், எனக்குள்ளே கரு உருவாகி விட்டது. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் இல்லாதவைகளை இருப்பது போல் அழைக்கிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். எங்களுடைய விசுவாசம் தான் 4 பேர் 5 பேர் இருக்கும்போது கூட, சபையில வெறும் 4 பேரை வச்சு பிரசங்கம் பண்ணும்போது கூட திரள் கூட்ட மக்கள் வருகிற மாதிரி விசுவாசித்து பிரசங்கம் பண்ணியிருக்கோம். ஹல்லேலூயா. 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 ஒரு வீட்டு கூட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு 5 அல்லது 6 பேர் இருந்தாங்க. ஒரு ஊழியக்காரர் சொன்னாங்க, ஐயா கன்வென்ஷன் பிரசங்கம் மாதிரி பண்ணிட்டீங்க. கைவிட்டு வைத்து வர இல்லையா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். எத்தனை பேர் இல்ல விசுவாசத்தோட நம்ம தரிசித்து நடவாதபடி விசுவாசித்து நடக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவன். எது இல்லையோ அதை விசுவாசிங்க. விசுவாசனா எது இல்லையோ அது இருக்கு நம்புங்க. அது எப்போன்னா நீங்க பரிசுத்தமுள்ளவர்களாய் காணப்படும் பொழுது உங்களுக்குள்ளே தைரியம் வந்துரும், விசுவாசம் வந்துரும். ஜனங்களை பார்த்து யோசுவாவின் கர்த்தர் சொன்னார், ஜனங்களை பரிசுத்தப்படுத்தும், நாளை ஜனங்கள் நடுவில் அற்புதங்களை செய்கிறேன். ஆமென். 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 இன்னைக்கு பரிசுத்தம், நாளைக்கு அற்புதம். ஆமென். கையை சொல்லுங்க, இன்னைக்கு பரிசுத்தம், இன்னைக்கு பரிசுத்தம், நாளைக்கு அற்புதம். நாளைக்கு அற்புதம். ஆமென். ஆமென். இன்னைக்கு பரிசுத்த குலைச்சல், நாளைக்கு அற்புதம் ஸ்டாப் ஆயிடும். ஹல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யோசுவா ஜனங்களை நோக்கி, யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு யோசுவா கர்த்தர் 3:5 வாசிங்க. யோசுவா ஜனங்களை நோக்கி, யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணிக் உங்களை கொள்ளுங்கள், பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் பண்ணுகிற தேவனை விசுவாசிப்பீர்களா?
உங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுவீர்களானால் உங்களுக்கு பின்னாடி நீங்கள் அற்புதங்களை தேடி ஓடணும் அவசியம் இல்லை. அவர்கிட்ட போன இவர்கிட்ட போன அவசியம் இல்லை. நீங்க பரிசுத்தமா இருந்தா அற்புதம் உங்களை தேடி வரும். அல்லேலூயா. நீங்கள் பரிசுத்தமா இருந்தால், நீங்கள் தேவனுடைய வார்த்தையின்படி நடக்க ஆரம்பித்தா, நீங்க அங்கங்க ஓடணும் அவசியம் இல்லை. சில பேர் அங்க போய் கிடைச்சிடாதா, இங்க போய் கிடைச்சிடாதா, அவர் ஜோமனா நடந்துறாதா, எவர் ஜோமனா நடக்காது. அல்லேலூயா. உங்களுக்கும் எனக்கும் தேவனுக்கும் உள்ள உறவுல நீங்கள் ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா அற்புதம் உங்களுக்கு தன்னால வரும். அல்லேலூயா. ஆமென். தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு வரங்களை கிருபைகளை கொடுத்திருக்கிறார். ஆனா அது என்னால நிரந்தரம் அல்ல. உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவுல நீங்கள் பலப்பட்டீர்களானால் நீங்க தேடாத ஐஸ்வர்யம் உங்களை தேடி வரும். தேடாத ஞானம் உங்களுக்கு வரும். அல்லேலூயா. ஆமென். தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, கண்ட இடத்திலே உன் தகன பலியை இடாதபடி எச்சரிக்கையாயிரு. அல்லேலூயா. தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதே, தேவன் தம்முடைய பிள்ளைகளை உயர்த்துகிறதே, அல்லேலூயா, மேன்மைப்படுத்துகிறதே. எவரை கனப்படுத்தும் மேன்மைப்படுத்தும் அவராலே கொடு. உங்களை உயர்த்தும்படியா அவருடைய பலத்த கரத்திலே அடங்கி இருங்கள். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை சொல்லப்படுகிறது, ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்திலே அடங்கி இருங்கள். கண்களை பரலோகத்தை நேராக நோக்கி பாருங்கள். ஒத்தாசை அனுப்புகிற இயேசுவை நோக்கி பாருங்கள். இயேசுவின் அடிச்சுவடுகளை பின்பற்றுங்கள். ஆமென். நீங்க பரிசுத்தமா இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள விசுவாசம் வந்துடும். கைகளை சொல்லுங்க, பரிசுத்தமா இருந்தா நம்பிக்கை வந்துடும், விசுவாசம் வந்துடும், ஜெபத்திற்கு பதில் கிடைக்குங்கிற நம்பிக்கை கிடைக்கும். அல்லேலூயா. இந்த பரிசுத்தம் உங்களுக்குள்ள வந்துட்டுனா முதல்ல தெய்வீக சமாதானம் உங்களை ஆளுகை செய்யும். உங்களுடைய மனசுல ஒரு இளைப்பாறுதல் வந்துடும். உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் கடன் இருந்துச்சுனாலும் 1 லட்சம் ரூபாய் கடன் கடன்லாம் அடப்பட்ட மாதிரி ஒரு சந்தோஷம் வந்துடும். உங்களுக்கு ஒரு ஆனந்த கழிப்பு வந்துடும், ஒரு மனமகிழ்ச்சி வந்துடும். அல்லேலூயா. அது வந்துட்டுனா நீங்க கர்த்தரை ஸ்தோத்திரிக்க ஆரம்பிச்சுக்கலாம். உங்க ஜெபத்தை மாத்திடணும். எப்படி மாத்திடணும்னா, நீர் எனக்கு செவி கொடுக்க முடியாத உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அன்னாள் தேவனுடைய சமூகத்திலே கண்ணீரோடு ஜெபித்தாள். தன்னுடைய இருதயத்தை உடைத்து ஊற்றினாள். அவளுடைய நம்பிக்கை கணவன் மேலே இருந்தது. சக்களத்தின் மேல வைராக்கியம், கோபம், எரிச்சலா இருந்துச்சு. ஆனா தேவனுடைய சமூகத்தில் தன்னுடைய இருதயத்தை உடைச்சு ஊற்றினதுக்கு அப்புறம் அவள் வெளியே போகும் பொழுது அவள் துக்கமுகமாக போகல. அல்லேலூயா. எல்லாவற்றையும் தேவனுடைய சமூகத்திலே சாட்டி விட்டபடினாலே இந்த தேவனுடைய செட்டை நிழலுக்குள்ளே இந்த விசுவாச ஐக்கிய திருச்சபைக்குள்ள வந்திருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், இன்னைக்கு உங்களுக்கு ஒத்தாசை வந்துட்டு. அல்லேலூயா. கையை வைத்து சொல்லுங்க, எனக்கு ஒத்தாசை வந்துட்டு, ஒத்தாசை எனக்கு வந்துட்டு. அல்லேலூயா. ஆமென். சில பேர் சொன்னாங்க 2021 வரைக்கும் இப்படிதான் ஊரடங்கு என்ன செய்யும் போயிட்டே. இந்த ஊரடங்குல ஏகப்பட்ட கொலை நடந்தது. எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? டிவியில, தொலைக்காட்சியில ஏகப்பட்ட தற்கொலை நடந்திருக்கிறது, ஏகப்பட்ட கொலை நடந்திருக்கிறது, ஏகப்பட்ட கொள்ளை நடந்திருக்கிறது, கடத்தல் நடந்திருக்கிறது. ஏகப்பட்ட ஆக்சிடென்ட் நடந்திருக்கிறது. ஏன்னா பஸ் இல்லாதனால மக்கள் சென்னையில இருந்து பைக்ல நினைச்சிடறாங்க, திருநெல்வேலி, தூத்துக்குடி, நாகர்கோவில் பார்த்து வந்துடுறாங்க. அப்புறம் இங்கிருந்து போகும்போது என்ன வந்துடும், தூக்கம் வந்துட்டு அப்புறம் எங்கேயாவது ஒரு பெரிய கண்டெய்னர் லாரி அப்படி இப்படி டேனிங் திரும்புது. ஒரு கணவன் மனைவி அதுக்குள்ள கொண்டு போய் நினைக்கிறாங்க. ஏற்கனவே சொல்லுவாங்க, வளைவு வெளியில் என்ன செய்யாதீர்கள், பூந்தாதி பாலத்திலே பூந்தாதி. ஏன்னா டிராஃபிக் ரூல்ஸ் எல்லாம் அதுக்கு டெஸ்ட்லாம் எழுதி தான் பண்ணணும். ஆனால் இப்போ எல்லாம் தவறான முறையில் நடக்கிறதுனால நிறைய பேர் டிராஃபிக் ரூல்ஸே தெரியாது. ஒரு பாலத்தில் டேனிங் திரும்பும்போது அல்லது வளைவுகளில் திரும்பும்போது அவ்வளோ பெரிய கண்டெய்னர் லாரி திரும்பும்போது டிரைவர் எங்கே இருப்பார், எப்படி திரும்பும்போது அவர் அந்த ரைட் சைடில் இருப்பார். இவங்க நுழையிறதே என்ன செய்யாது, தெரியாது. அவர் அங்கே முதல்ல பார்ப்பார், ஒன்றும் இல்லைன்னு அப்படியே வட்டம் பிடிச்சி திருப்பி அந்த பக்கம் கொண்டு போவார். இவங்க 2 பேரும் கணவன் மனைவி உள்ளே போய் டயர் அப்படி நேரம் ஏறி இறங்கு, அதிலே ஸ்பாட். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, எத்தனையோ ஆபத்துகள், விக்கினங்கள், கொலை, கொள்ளை, வழிப்பறி, எவ்வளோ காரியங்கள்
நடப்பதால் கர்த்தர் கிருபையாய் நம்மை பாதுகாத்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களை என்னை போஷித்து காப்பாற்றுகிறதே. நாமே வேடனை கண்டிக்கும் பாலா கொள்ளை நோக்கி தப்புவிக்கிறது. வேடன் யார்? உங்களை என்னை வீழ்த்தும்படியாய் அழிக்க திட்டமிடுகிற கொல்லவும் அழிக்கவும் திருடன் நினைக்கிற சாத்தானுடைய கைக்கும் பொல்லாத மனிதனுடைய கைக்கும் தப்புவிக்கிறதே. சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் சாத்தானுடைய கையில இருந்து தப்பிச்சிருக்கிறீங்க? தப்பிச்சதுனால இங்க உட்கார்ந்திருக்கிறோம். அப்படியே செட்டை நிழல் கொண்டு. உன் பக்கத்திலே 1000 பேர், உன் வலதுபுறத்திலே 10000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. நீங்களும் நானும் நம்முடைய கண்களை பரலோகத்துக்கு நேராக எடுத்து பார்க்கிறோம். ஆமென். வெள்ளி உங்களை தப்புவிக்காது, பொன் உங்களை தப்புவிக்காது, நீங்கள் வைத்திருக்கிற பணம் உங்களை தப்புவிக்காது, உங்களுடைய உறவுகள் உங்களை தப்புவிக்க முடியாது, இந்த அரசாங்கம் உங்களை தப்புவிக்க முடியாது. உங்களை தப்புவிக்கிறவர் சர்வ வல்லமை தேவன். ஏன்னா அந்த வேடன் யாரை விழுங்கலாமோ என்று சொல்லி வகை தேடி சுற்றி கொண்டு திரிகிறார். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வகை தேடி சுற்றி கொண்டு திரிகிறார். யாரை விழுங்கலாமா என்று சொல்லி நீங்களும் நானும் நடந்து போனால், வாகனத்தில் போனாலும் தப்பி வருகிறது, ஜீவனோட வருகிறது எல்லாம் அவருடைய கிருபை. அல்லேலூயா. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. சொல்லுங்க கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகிறது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. சொல்லுங்க உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. அவரை நோக்கி பார்க்கிற பிள்ளைகள், பரிசுத்தமாய் இருக்கிற பிள்ளைகளுக்கு தெய்வீக சமாதானம் உள்ளத்தில் வரும். பரிசுத்தமாய் வாழ்கிற பிள்ளைகள், பரிசுத்த வேதாகமத்தின்படி நடக்கிற பிள்ளைகள், தேவனுடைய வார்த்தை தன்னுடைய வாழ்க்கைக்கு ஒப்பாய் மாற்றி நடக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு குறைவு இல்லாமல் நடத்துவார். ஆமென். வேதத்தில் சொல்லப்படும் நீதிமானுக்கு பூமியிலே சரி கட்டப்படும். நம்ம சில தவறுகள் அறிந்து அறியாமல் செய்தால் அதற்குரிய சிக்ஷைகளை கொடுத்து நம்மை திருத்துகிறதே. ஆமென். நம்மளை நரக பாதாளத்திலே தள்ளாதபடி உணர்வுடைய பிள்ளைகளை, மனம் திரும்புகிற பிள்ளைகளை மறுபடியும் உயர்த்துகிற சர்வ வல்லமை தேவன். அல்லேலூயா. ஆமென். இனிமே எப்படி ஜெபிக்கிறோம்? என் ஜெபத்தை நீ கேட்டதுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். முதல்ல பரலோகத்தில் இருக்கிறீர்கள் பரம தகப்பனே, உடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே உடைய பாதத்தில் வந்திருக்கிறோம். நீர் உடைய விலையேற பெற்ற இரத்தத்தினாலே என்னை பரிசுத்தமாக்கும். நீர் என் ஜெபத்தை கேட்டதுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் சொல்லுங்க. நீர் என்னுடைய ஜெபத்தை கேட்டபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். அப்படி 4 தடவை சொல்லி பாருங்க. 5ஆவது உங்களுக்கு அற்புதம் வந்துடும். அல்லேலூயா. ஆனா உள்ளத்திலே பாவ கரைகள், உள்ளத்திலே கசப்புகள், வைராக்கியங்கள், மன்னிக்க முடியாத தன்மைகள், விரோதங்கள், பகைகள் வசனத்தில் எங்கே வைராக்கியமும் விரோதமும் இருக்கிறதோ அங்கே சகல சூழ்ச்சிகள் இருக்கிறது. அல்லேலூயா. வைராக்கியம் இருக்குதா யாரும் இல்லையாது. இவன் இதை செஞ்சுட்டான், இவனை கேட்காம விடக்கூடாது, இவன் இப்படி சொல்லிட்டான், நான் என்ன செய்யணும் பார். மன்னிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு மன்னிக்கிறார். ஆமென். கர்த்தருடைய மாதிரி ஜெபத்தில் மற்றவருடைய குற்றங்களை மன்னிக்கிறது போல எங்களுடைய குற்றங்களை எங்களுக்கு மன்னி. பரிசுத்தத்தோட நீங்கள் ஜெபிக்கும் பொழுது நீங்க இயேசுவை போல சொல்லலாம். செத்து 4 நாளாகி போய் இனி நான் உயிர்ப்பிக்கவே பட முடியாது, இவன் ரட்சிக்கவே பட மாட்டான், இந்த அற்புதமே நடக்காது, இது இந்த ஆடு எங்க மாறப்போகுது, இந்த பிள்ளை எங்க திருந்த போகுது, மனசளவில் நீங்க கைவிட்டுக்கலாம். இதெல்லாம் ஒப்பேராது நடக்காது நினைச்சுக்கலாம். கர்த்தர் சொல்றார், நான் உனக்கு பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்புவேன், நான் உனக்கு ஒத்தாசை அனுப்புவேன், நான் அற்புதங்கள் தேவன், ஒன்றும் இல்லாமல் உருவாக்குகிற தேவன். சாதாரணமான காரியத்திலிருந்து அசாதாரணமான காரியங்களை செய்கிறேன். ஆமென். அல்லேலூயா. நாம செய்ய வேண்டியது நாம செஞ்சா கர்த்தர் செய்கிறத கர்த்தர் செய்வார். ஆமென். ஆமென். ஒரு மனுஷனுக்கு செத்து 4 நாளாகி போன மனுஷனுக்கு ஜீவனை கொடுக்கிறது கஷ்டமா, கல்ல புரட்டுறது கஷ்டமா? எதுதான் கஷ்டம்?
ஜீவனை கொடுக்கறது தான் கஷ்டம். அல்லேலூயா. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீங்க தானடா கல்லை வச்சு மூடி வச்சிருக்கீங்க, நீங்க வச்ச கல்லை நீனே எடு. அல்லேலூயா. நீ செய்த பாவ பழக்க வழக்கங்கள், நீ செய்த பாவ கட்டுகளை விட்டு வெளியே வா. அங்கே லாசுவை சுத்தி கட்டுகள் இருக்கிறது. ஜீவனை கொடுத்த தெய்வம். கர்த்தர் சொல்ற கட்டெல்லாம் யாரும் அவுக்கணும், நீங்க வரடா கட்டினீங்க, நீங்களே அவுக்க. அவன் கை கட்ட அவரு, நாடி கட்ட அவரு, எல்லா கட்டையும் அவுத்து விட்ட உடனே ஜீவனோடு இருக்கிற லாசரு முன்னாடி வந்து நிற்கிறார். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்றேன். மரித்த நிலைமையில் இருக்கிற, இனிமேல் நடக்காதுன்னு நினைக்கிற காரியம் நடக்க போகுது. அல்லேலூயா. ஏன்னா ஒத்தாசை அனுப்பும் பருவமாகிய அவரை நோக்கி நீங்கள் பார்க்கிறபடினாலே, இயேசுவை போல விசுவாசிக்கிறபடினாலே, இயேசுவை போல பரிசுத்தமாயிருக்கிறபடினாலே, இயேசு சொன்னார், இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவரிடத்தில் உள்ளது ஒன்றும் ஏன்டா இல்லை அப்படின்னாரு. அல்லேலூயா. அப்படி தைரியமா நீங்க பரிசுத்தம் உள்ளவர்களா காணப்படும் பொழுது நீங்களும் தைரியமா சொல்லணும், என் ஜெபத்தை கர்த்தர் கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், என் ஜெபத்திற்கு பதில் அனுப்பினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்படி சொல்லும் பொழுது பரலோகத்துக்கு உங்களுக்கு ஒத்தாசை வரும். அவிசுவாச தடைகள் மாறும், பிசாசுடைய தடைகள் மாறும். தடை பண்ணி வைத்திருக்கிற பிசாசு வெட்கப்பட்டு ஓடுவான். ஆமென். நியாயாதிபதி புத்தகம் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே கர்த்தருடைய வார்த்தை பாராய் சொல்லப்படுது. நியாயாதிபதி புத்தகம் 15:15 வாசிக்கலாம். உடனே அவன் ஒரு கழுதையின் பச்சை காடை எலும்பை கண்டு தன் கையை நீட்டி அதை எடுத்து அதினாலே 1000 பேரை கொன்று போட்டான். அல்லேலூயா. அல்லேலூயா. கைகளை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். ஆமென். AK-47 துப்பாக்கி இருந்தா கூட 1000 பேரை கொல்ல முடியுமாங்கிறது எனக்கு தெரியல. அல்லேலூயா. இப்ப கூட போலீஸ் அதிகாரிகள் திருடர்களை சொல்றாங்க, திருடர்கள் போலீஸ் அதிகாரிகளை கொண்டு போடுறாங்க. எல்லாம் நம்ம தேசத்தில் நடந்துருக்கு. கைகளை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஆனால் பராக்கிரமசாலியாகிய சிம்சோனோடு கர்த்தருடைய ஆதரவு இருந்த அப்படின்னாலே, கர்த்தருடைய ஒத்தாசை இருந்த அப்படின்னாலே, வெறும் பச்சை தாடை எலும்பு, கழுத தாடை எலும்பு எவ்வளவு நேரம் இருக்கும்? ஹலோ, வழக்க பாஸ்டர் நடந்துட்டு வந்து சொல்றேன் அப்படின்னா, மிஞ்சி போனா ஒரு 2 முழம் இருக்குமா, 2 ஜான் இருக்குமா, அவ்வளவுதான் இருக்கும். அவ்வளவுதான் கட்டாங்க. அந்த தாடை எவ்வளவுதானே இருக்கும். தாடை தெரிஞ்சு அந்த பல்லு இருக்குல்ல, அந்த பகுதி, அந்த தாடை எழுப்ப வச்சு 1000 பேரை கொண்டு போட்டாங்க. அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்கு கர்த்தருடைய ஆதரவு இருக்குமானால், கர்த்தர் உங்களுக்கு ஒத்தாசை அனுப்புவாரானால், சின்ன காரியத்தில் பெரிய அற்புதம் நடக்கும். ஆமென். கொஞ்ச படத்துல பெரிய அற்புதம் நடக்கும். ஆமென். தேவனுடைய மனுஷனாகிய தீர்க்கதரிசி சாக போற சாரி மாத்து உதவி வீட்டுக்கு போறார். எலிசா கேட்கிறவன், என்னமா இருக்கு, கொஞ்சம் குடிக்க தண்ணி தான் அப்படின்னு. உடனே தண்ணியை கொண்டு வர போன உடனே சொல்றான், எனக்கு ஒரு அப்பம் சுட்டுட்டு வா அப்படின்னு. அப்ப அவன் சொல்ற, நான் ஏற்கனவே பஞ்சத்துல சாக போறேன், நான் என் பிள்ளை சாக போறோம், இருக்கிறது கொஞ்சம் ஆகும். ஆமென். அதில் ஒரு 2 அடையை சுட்டு ஆடு கொண்டு தின்னுட்டு சாக போறோம் சொல்றான். இல்லை, முதல்ல ஒண்ணு எனக்கு எடுத்துக்குவான். ஆமென். அவள் சாரி பார்த்து விதவை, அவள் விசுவாசத்தோட ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படித்து போன அப்படின்னாலே, வேதத்தில் சொல்லப்பட்ட பஞ்ச காலம் முடிகிற வரை பானையில மாவும் எண்ணெயும் குறையவில்லை. கைகளை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். உங்களுடைய களஞ்சியம் பூர்ணமாய் நிரம்ப போகிறது. அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு ஒத்தாசை அனுப்பும் பொழுது உங்களுடைய களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்பும். ஆமென். வேதத்தில் சொல்லப்பட்ட முதல் பலனினாலே கர்த்தரை கனப்படுங்கள். அல்லேலூயா. முதல் பலனினாலே யாரெல்லாம் கர்த்தரை கனப்படுகிறார்களோ அவங்களுக்கு எவ்வளோ பஞ்சம் வந்த மாதிரி இருந்தாலும் அவளுக்கு ஒத்தாசை கிடைக்கும். கையில் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவன் கர்த்தர் எனக்கு தருகிற எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு அந்த உண்மையாய் கொடுக்கிறபடினாலே சிலது குறைபடுகிறது போல காணப்படலாம், ஆனால் அற்புதமாய் கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. ஒரு குறையில்லாமல் நடத்துகிற தேவன், அற்புதத்தின் தேவன், உங்களுக்கு ஒத்தாசை அனுப்புகிற தேவன். அந்த சிம்சோன் கையில் இருந்த ஒரு சாதாரண எலும்பை கொண்டு 1000 சத்துருக்கள் பெலிஸ்தர்களை கொன்று போட கர்த்தர் கிருபை செய்தார். அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாக எழுப்புகிற 1000 பேர்
வந்தாலும் 10,000 பேர் வந்தாலும் உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் பெரிய காரியங்களை செய்யும். பெரிய பெரிய சத்துருக்களை அழித்து போட கர்த்தர் உங்களுக்கு பலனை தருவார். அல்லேலூயா. சர்ப்பங்களை தேள்களை மிதிக்கவும் சாத்தானின் சகல வல்லமைகளை மேற்கொள்ள நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் என்று சொன்ன தெய்வம், ராணுவத்தின் தேவன், இஸ்ரவேலின் சேனைகளின் கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறபடினாலே சத்துருக்களை ஜெயிக்க பலன் தருவார். அல்லேலூயா. அந்த சிம்சோனோட கூட இந்த தெய்வம் உங்களோட கூட இருப்பார். அந்த சாரிபாத் விதவனுடைய வீட்டில கர்த்தர் அந்த தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தையின்படி கர்த்தர் கூட இருந்து அந்த காலம் முழுசும் உயிரோட பாருங்க. அல்லேலூயா. ஆமென். 5 மாத ஊரடங்கிலே கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. அரசாங்கம் கூட சம்பளம் போடாம இருக்கலாம், ஆனா நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அற்புதத்தின் தேவன். அல்லேலூயா. சத்தமா உடனே சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஒத்தாசை அனுப்பும் பர்வதம். ஆமென். ஆதி மனுஷனாகிய ஆதாமும் ஏவாளும் அவர்கள் பெற்றெடுத்த 2 பிள்ளைகள் காயின் ஆபேல் 2 பேரும் கர்த்தருக்கு பலி செலுத்த போனாங்க. ஒருத்தன் ஏனோ தானம் செலுத்தினான். சில பேர் அப்படிதான் ஏனோ தானம் கர்த்தரை ஆராதிப்பாங்க, ஏனோ தானம் கர்த்தர் கொடுப்பாங்க. அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லே சொல்லுங்க. ஆமென். கர்த்தருக்கு கொடுக்கிற காரியத்துல உற்சாகமாய் நாம் கர்த்தருக்கு கொடுக்கும் பொழுது கர்த்தர் அதை பார்க்கிறார். ஆமென். உடைய மனசை கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லே சொல்லுங்க. ஆமென். அவரவன் கட்டாயமாய் அல்ல, விசனமாய் அல்ல, உற்சாகமாய் கொடுக்கிறதுல கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். ஒருத்தர் உற்சாகமா கொடுத்தான். முதல் ஈச்சு, தலை ஈச்சு, நல்ல கொழுமையான கிடாக்களை ஒரு கர்த்தருக்கு பலி செலுத்த வந்தான். ஒருத்தர் விவசாயம் பண்ணி எதையோ இருக்கிற 4 தூக்கி போட்டான். கர்த்தருக்கு நம்ம காணிக்கை கொடுக்கும்போது, தசமமா கொடுக்கும்போது என்னத்தையோ வாங்கிட்டு எதையோ ஒன்று எல்லாரும் போடுறாங்களே நம்மளும் போடுவோம். அப்படி இல்லை, மேன்மையான கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். ஆமென். காயினுடைய பலி ஏன் அங்கீகரிக்கப்படவில்லை என்று சொன்னாங்க. மேன்மையானவர்களை கொடுக்கவில்லை, கொழுமையானவர்களை கொடுக்கவில்லை, முதற் பலனை கொடுக்கவில்லை. சாரிபாத் விதவை முதற் பலனை கர்த்தருக்கு கொடுத்தபடினாலே பஞ்சகாலம் முழுவதும் கர்த்தர் பாதுகாத்தார். ஆமென். அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா. பின்பு உனக்கு உன் குமாரனுக்கும் பண்ணலாம். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் வானை மா செலவழிந்து போவதுமில்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதுமில்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார் என்றான். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படி, தம்முடைய ஊழியக்காரனாகிய எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படி வானிலை மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் 14 வரை. ஆமென். ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். உங்களுக்கு ஒரு குறையில்லாமல் நடத்துகிற தேவன். ஆமென். ஒருத்தர் ஏனதானம் படுத்தான், இன்னொருத்தை முதல் தரமானவை, கனத்துக்குரியவர்களை, ஆமென், கொழுமையானவைகளை, ஆமென், தேவனுக்கு கொடுக்கிற காரியத்துல ஆமென். நீங்க சொல்லணும், எனக்கு இருக்கிற பணம் எல்லாம் கர்த்தர் எனக்கு தந்தது, எனக்கு மண்டைக்குள்ள இருக்கிற ஞானம்லாம் யார் தந்தது? கர்த்தர் தந்தது. அல்லேலூயா. எனக்கு நடமாடிட்டு இருக்க பாருங்க, இந்த பலன் யார் தந்தது? கர்த்தர் தந்தது. அல்லேலூயா. ஆமென். சரீரத்தில் ஒரு அவயம் செயல்படலைன்னா அப்பதான் தெரியும் அதனுடைய மதிப்பு. அல்லேலூயா. ஒரு விரல் செயல்படலாம், உங்களால் என்ன செய்ய முடியாது, எதையும் எடுக்க முடியாது. அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லே சொல்லுங்க. ஆமென். கண் நல்ல பார்வையிலன்னா ஒரு ஊசி கூட என்ன செய்ய முடியாது, அது இங்க பொறுத்தா என்ன செய்யிட்டு இருக்கும். ஆமென். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லே சொல்லுங்க. ஆனா நீங்க கர்த்தரை சார்ந்து இருப்பீங்கன்னா, அவர் மேல நம்பிக்கை இருந்தீங்கன்னா, அவர் உங்களுக்கு ஒத்தாசை அனுப்புவார்னா எது முடியலையோ அதை நடக்க வைப்பார். அல்லேலூயா. ஆனா உங்களுடைய இருதயம் தேவனுக்கு கொடுக்கிற காரியத்துல
தேவனுக்கு மேன்மையானதை கொடுக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. கனத்துக்குரியதை கொடுக்கணும், மேன்மையானதை கொடுக்கணும். கொடுக்கும்போது கர்த்தர் பஞ்சகாலம் முழுதும் உங்களை உயிரோட பாதுகாப்பார். ஆமென். 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 நீதிக்கு விதைக்கிற ஒரு மெய்ப்பலனை அறுப்பார்கள். கர்த்தர் உங்களுக்கு நீங்க விதைக்க கர்த்தர் ஏராளமானதை தருவார். ஆமென். ஆமென். ஆபேலையும் அவருடைய காணிக்கைகளையும் கர்த்தர் அங்கீகரித்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். ஆமென். நீங்க கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தும் போது ஆண்டவரே இந்த காணிக்கையை நீங்க அங்கீகரிக்கணும் ஆண்டவரே. ஆமென். சத்தமா ஒரு நீங்க சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. சமீபத்தில் ஒரு கடையில காஃபி குடிச்சிட்டு இருந்தேன். அந்த காஃபி விலை 10 ரூபாய் பாளையங்கோட்டையில. ஒரு சின்ன பையன் வந்துருந்தான். நான் அப்படின்னா நான் என் பாக்கெட்ல போட்டு ஒரு 5 ரூபா அப்படி பாக்கெட்ல போட்டு 5 ரூபாய் 10 ரூபாய் ஒரு காயின் கிடைச்சு அதை எடுத்து கொடுக்க போனேன். நான் சொன்னேன் அதெல்லாம் வேண்டாம், நீ என்ன குடிக்கிற அதை எனக்கு வாங்கிக்கலாம். அதே எப்படின்னா அந்த காஃபி 10 ரூபாய் 15 ரூபாய் சரியா ஞாபகம். நான் சொன்ன கடைக்காரங்க தம்பிக்கு ஒன்று கொடுங்க. அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். ஆமென். சில சிட்டிலாம் தூத்துக்குடிலாம் சில பஸ் ஸ்டாண்ட்ல போய் நின்னீங்கன்னா அவன் கேட்கறதே இப்படிதான் கேட்பான். சார் ஒரு 10 ரூபீஸ் காஃபி குடிங்க, சில பேர் ஒரு லஞ்ச் கொடுங்க. அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பிச்சைக்காரனுக்கும் 10 ரூபா தான், கர்த்தருக்கு கொடுக்கணும். நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்க அப்படிங்கிறது அர்த்தம் இல்லை. கர்த்தருக்கு மேன்மையானதை கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். ஆமென். உங்களுக்கு கர்த்தர் தந்திருக்கிற ஆஸ்தி, ஐஸ்வர்யம், ஞானம், பலன், சுகம், உங்களுக்கு தந்திருக்கிற படிப்பு எல்லாம் எங்கிருந்து வந்தது? பரலோகத்தின் தேவனிடத்திலிருந்து வந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நமக்கு நல்ல சுஸ்தபுத்தி கர்த்தர் தந்திருக்கிறார். ஆமென். ஆமென். சமீபத்தில் ஒரு நபரை பார்த்து ரொம்ப டீசெண்டா இருந்தாரு. பேச ஆரம்பிச்சாருன்னா ஆமென். அமெரிக்கா தேசத்தின் அதிபதியிலிருந்து நம்முடைய இந்தியா தேசத்தினுடைய பிரதமர் மோடியிலிருந்து பேச ஆரம்பிச்சார். முதல்ல பேசுறது ரொம்ப அறிவாளி மாதிரி பேசுறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிரஷர்குடியிலிருந்து மணலில இருந்து அவர் ஒன்னொன்னா பேச ஆரம்பிச்சாரு. அப்ப நினைச்சுக்கிட்டேன் ஆளுக்கு தலையில சுகம் இல்லை. நிறைய படிச்சிருக்க, நிறைய இங்கிலீஷ் பேசுறாரு, நிறைய அறிவுபூர்வமான காரியங்கள் சொல்றாரு. ஆனா சில நேரத்துல தடம் புரளும் போதுதான் அவர் கொஞ்சம் சொஸ்த புத்தி ஆண்டவரே இந்த மனுஷனை ரட்சின்னு சொல்லிட்டு நான் கையில வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த மூளை குழப்பாம இருக்கு கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர். நல்லவர். ஆமென். உங்களுக்கு எனக்கு வருகிற பிரச்சனை இந்த உலகத்துல எத்தனை பேருக்கு வந்து கிறுக்கு பிடிச்சிருக்கு? தேவன் நம்மை கிருபையாய் நம்முடைய ஆமென். மனதை கவலைகளை பாருங்கள் அவர் மேல இறக்கி வச்சபடினால உயிர் வாழ கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஆமென். கடன் பிரச்சனை, வியாதி, துன்பங்கள், இழப்புகள், மரணங்கள், தோல்விகள், எத்தனை பேர் செத்து போயிருக்கிறார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா 2 பிள்ளை 3 பிள்ளைகள் வைத்து தற்கொலை, நிறைய நீச்சல் தெரியாம தண்ணிக்குள்ள விழுந்து சாகுது. தொலைக்காட்சியிலே பத்திரிகையில பார்க்கும்போது ஒரே துர்ச்செய்தி, இருதயத்தை கலகப்படுகிற காரியம். சாகும் போது அப்படியே வீடியோ எடுத்து சாகுறான். மனுஷன் உலகம் முழுதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டான், தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? உங்களுடைய தேவைகள், இந்த பொருளாதார தேவைகள் மாத்திரமல்ல, இன்மைக்காக மாத்திரமல்ல, மறுமையிலே அந்த பரலோக ராஜ்யத்திலே மணவாளனாகி இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். அவரோடு கூட நான் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அவருக்கு நான் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். அவருடைய வார்த்தைப்படி நடக்க வேண்டும். விசுவாசமுள்ளவனாய் மாறப்பட வேண்டும். விசுவாச வார்த்தைகளை நான் கர்த்தருடைய வசனத்தை நான் அறிக்கை செய்யணும். அல்லேலூயா. ஆமென். சங்கீத புத்தகத்திலே ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. வேதம் அவனுடைய இருதயத்தில் இருக்கிறது, அவனுடைய நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. கை வைத்து சொல்லுங்க, என் நடை பிசகாது. அல்லேலூயா. என் காலை தள்ளாட விட்டார், என் காலை தள்ளாட விட்டார், என்னை காக்கும் தேவன் உறங்கா, என் காலை தள்ளாட விட்டார். இஸ்ரவேலை காக்கும் தேவன் ரப்பரை உறங்காரே, இஸ்ரவேலை காக்கும் தேவன்
விழுந்து கொரோனா போயிட்டே கிருபையாய் என்னையும் என்னுடைய குடும்பங்களை பாதுகாத்ததே இல்லை. இதோ சிறுவைகளை காக்கிறவர் உறங்குவதில்லை தூங்குவதில்லை என்ற வார்த்தை கிருபையா பாதுகாத்து வந்திருக்கிறார், என்ன நடத்தி வந்திருக்கிறார். சிங்கக்குட்டியில் தாழ்ச்சியது பட்டினியா இருக்க கர்த்தரை கேடுகளுக்கும் ஒரு நன்மையும் குறைபடாத என்ற வார்த்தைப்படி சங்கீதக்கார போது நான் சொல்வேன், எனக்கு ஒத்தாசை ஒரு பருவங்களுக்கு என் கண்களை எடுக்கிறேன். வானத்தின் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்தில் எனக்கு ஒத்தாசை வரும். எந்த காரியத்தில் ஒத்தாசை வராமல் இருக்குதோ நீங்க சொல்லணும், கர்த்தரிடத்தில் எனக்கு ஒத்தாசை வரும். கடன் பிரச்சனையா கர்த்தரிடத்தில் உங்களுக்கு ஒத்தாசை வரும். கற்பத்தின் கனியா கர்த்தரிடத்தில் ஒத்தாசை வரும். ஏற்ற துணையா கர்த்தரிடத்தில் உங்களுக்கு ஒத்தாசை வரும். வேலையில்லா திண்டாட்டமா பொருளாதார நெருக்கடியா கர்த்தரிடத்தில் உங்களுக்கு ஒத்தாசை வரும். நீங்களும் நான் ஆபிரகாம் சந்ததியாயிருக்கிறபடினாலே, வாக்குத்தத்தத்தின் புத்தகராயிருக்கிறபடினாலே, ஆசீர்வாதத்திற்கு அழைக்கப்பட்டபடினாலே வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க பொறுமை அவசியமாயிருக்கிறது. இயேசு ஜெபித்தது போல, ஆண்டவரே இந்த ஜெபத்திற்கு நீர் பதில் கொடுக்கிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லத்தக்கவனமா பரிசுத்தமாய் வாழ்ந்து தேவனுடைய வசனத்தின்படி வாழ்ந்து தேவனுடைய வார்த்தை கர்த்தராகிய வேதம் அவனுடைய இருதயத்தில் இருக்கிற அவனுடைய நடைகளில் ஒன்று பிசகுவதில்லை என்று வார்த்தைப்படி ஒன்றும் பிசகாம பாதுகாக்க தேவன் இம்மட்டு நடத்தி வந்திருக்கிறார். இனிமேல் நடத்துவார். கர்த்தருக்கு நேர்மையானவைகளை கொடுப்போம். உங்களை கர்த்தருக்கு அர்ப்பணிங்க, உங்களுடைய குடும்பத்தை கர்த்தருக்கு அர்ப்பணிங்க. தேவனுக்கு செலுத்துகிறது நேர்மையானதை கொடுப்போம். காயினை போல ஏனதானம் அல்ல. ஆபேலுடைய காணிக்கை கர்த்தர் அங்கீகரித்தார். உங்களுடைய ஜெபத்தை கர்த்தர் அங்கீகரிக்கிறாரா? உங்களுடைய காணிக்கைகளை கர்த்தர் அங்கீகரிக்கிறாரா? சங்கீதக்காரன் சொன்ன ஜெபத்தை தள்ளாமல் தம்முடைய கிருபையை என்னை விட்டு விலக்காமல் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறார். சிம்சோன் கையில் என்று ஒரு சின்ன தாடை எடுத்து 1000 பேரை கொண்டு கூட ஒத்தாசை பரலோகத்திலிருந்து வேதம் அபிஷேகம் உங்களுக்குள்ளே கடந்து வந்தது. சாரிவான் விதவை வீட்டுல சாக போன நினைச்சவங்களுக்கு கொஞ்சமாவும் கொஞ்சம் இல்லையே பஞ்சக்காலம் முழுதுமாய் பெருகப்படுகிறது. அவர்களுக்கு கொஞ்சமா இருக்கலாம், அதை பெருக பண்ண கர்த்தர் போதுமானவராயிருக்கிறார். நல்ல காலை வேளையில் கர்த்தரோடு பேசினார் சொல்ற மாத்திரம் இருதயத்தில் உணர்வடைந்தவர்கள் கரங்களை பரலோகத்துக்கு நேராக உயர்த்தலாம். நான் உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். உங்களுக்கு பரலோகத்திலிருந்து ஒத்தாசை கர்த்தர் அனுப்ப போகிறார். இந்த நாளில் உங்களுக்கு ஒத்தாசை கிடைக்க போகிறது. எந்தெந்த காரியங்களை சீர்பொருந்தணும், மனம் திரும்பணும், எந்த பாவங்களை விடணும், எதை அறிக்கை செய்யணும், எதை கர்த்தருக்கு கொடுக்கணும். இதுவரைக்கும் ஏதோ தூக்கி எறிகிற மாதிரி நான் போட்டிருக்கிறேன். நீங்க அப்படி இல்லை. நான் கர்த்தருக்கு கொடுக்கிறது மேன்மையானது கொடுப்பேன், கொழுமையானது கொடுப்பேன். கர்த்தர் நான் கனம் பண்ணுவேன். உன் விலையின் முதற் பலனாலே கர்த்தரை கனம் பண்ணேன். உன் களஞ்சியங்கள் புரண்டோடு, நீ களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்ப, உன்னுடைய திராட்சரசம் புரண்டோடும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னுடைய பணம் பெருகணுமா, வருமானம் பெருகணுமா, சமாதானம் பெருகணுமா, சுகம் பெருகணுமா, முதற் பலன் கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து நீங்கள் படைக்கும் பொழுது ஏராளமாய் பெருகப்படுகிறது. வானத்தின் பலன்களை திறந்து இடங்கொள்ளாமல் போகப்பட்டு ஆசீர்வதிக்கிறதே. வெற்றிப்பு அங்கே இங்கே வராது, மேற்கிலிருந்து கிழக்கிலிருந்து ஜெயம் வராது. பரலோகத்தின் தேவனை நீங்கள் நோக்கி பார்க்கிறோம். பரிசுத்தமாய் வாழும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை உங்களுடைய இருதயத்தில் இருக்கும் பொழுது, வாயில் இருக்கும் பொழுது, உங்களுடைய நினைவுகளில் இருக்கும் பொழுது, போகிற இடமெல்லாம் புத்திமானாய் நடப்பீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்கப்படுவார். உயர்த்தப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளின் வாழ்க்கையில் ஜெயத்தை கட்டேன். ஒத்தாசை பரலோகத்திலிருந்து உண்டாகட்டும். எந்தெந்த காரியங்களை சீர்பொருந்த மனந்திருக்கிற காரியங்களை மனந்திருப்பதை செய்யும். கரங்களுக்கு கூட வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்ததாமே பேர் பேராய் ஆசீர்வதித்து அனுப்பும்படியாக நாங்கள் செலுத்துகிறோம். ஒவ்வொருவருடைய விளையாட்டு கர்த்தர்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த புதிய மாதத்திலிருந்து 9வது மாதத்திலே ஒத்தாசை பருவத்திலிருந்து வரட்டும். வியாதிகள் மறையட்டும், கடன் பிரச்சனை மறையட்டும், சமாதானம் தெய்வீக சுகம் கடந்து வரட்டும். ரட்சிக்கப்படாத அங்கத்தில் ரட்சிக்கப்படுவார்களாக. இல்லாதவர்கள் இருப்பது போல அழைக்கிற தேவன் அற்புதங்களை செய்யுங்க. இந்த மாதத்துல கர்த்தர் அற்புதங்களை செய்தார் என்று சொல்லி துதிக்க உதவி செய்யுங்க. வருகிற சனிக்கிழமை நடக்கிற பகல் நடக்கிற அந்த அற்புத சுகவழிக்கு மாறாதனை ஆசீர்வதிங்க. நிலையில் வருகிற தம்முடைய தாசனை கர்த்தர் பலவேளைக்கு பயன்படுத்த முடியாது செய்கிறோம். ஏராளமான ஜனங்கள் கலந்து கொள்ளும் அந்த முடிவில் இருக்கிற அந்த அன்பின் விருந்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கொடுக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதி. ஒவ்வொருவரையும் நம்பி நாங்கள் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் எந்த நாளிலே கர்த்தர் நாமத்தினால் ஆசீர்வதித்து அனுப்புகிறோம்.
கனமகிமை நமக்கே செலுத்துவோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. எல்லாரும் வலதுகரத்தை இதயத்தில் வைத்துள்ளார் சொல்லுங்க. என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சொல். என் ஆத்துமாவே கர்த்தரை சொல். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் பாராட்டு. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பினையும் சிநேகமும் சமாதானமும் என்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. அல்லேலூயா.